எல்லாரும் தவறு இருக்கு. இது வந்து ஒரு அப்பட்டமான கொலை சொல்லுவாங்கள்ல, இட்ஸ் அ கல்பபிள் ஹாமிசைடா நாட் அமௌண்டிங் மர்டர் அப்படிம்பாங்க. இட்ஸ் ஹாமிசைட் தான். இது வந்து கொலை செய்யப்பட்டிருக்குது. யானை பாகங்கிறவன் அந்த காலத்துலலாம் காலையிலே படுத்திருப்பான். யானை பக்கத்துலேயே படுக்கணும், அதான் அவனுடைய வேலையே. இப்போ என்னன்னா சாயந்தரம் 7 மணினா தண்ணியை போட்டு அவன் போய் ஏசி ரூம் ஏதாவது ஆஃபீஸில் போய் படுத்துருவானுங்க. இதான் பண்ணியிருப்பானு. அதனால தான் சத்தம் கூட கேட்கல அவங்களுக்கு. யானை பிளிரி இருக்கும், கதறி இருக்கும். ஏன்னா நெருப்பு பிடிச்சிருச்சு. அந்த சாக்ஸ் ரூப் வந்து நல்லா திக்காக இருக்கு. அது அப்படியே எரிஞ்சு அது மேலே உளுந்து யானை எரியுது. யானையை ஃப்ரீயாக கட்ட சங்கிலி போடாமல் தான் முதல்ல உடச்சிட்டு வந்திருக்கும். யானை தப்பிச்சிருக்கும். நெருப்பு பிடிக்கிறத பார்த்தோன்னா உடச்சிட்டு வெளியே வந்திருக்கும். கிட்டத்தட்ட அப்படி எரிஞ்சு சாம்பலை. அது ரொம்ப கொடுமையான அந்த கடைசியில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது அப்படியே அந்த கீழே விழும். அது அந்த எல்லா செயல்லேருந்து சாகர தருணம் வந்தோடனே கீழே விழுந்தோடனே அந்த துதிக்கையை தூக்கி யானை பாகனை கூப்பிடும். கிட்டத்தட்ட செருப்பால் அடிச்சுக்கணும். அவனே அவன் செருப்படுத்தி தள்ள அடிச்சுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நடக்குதே அப்படின்னு. எங்கடா போச்சுங்க, என்னடா படம் போட்டு சீன் போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. மொத்தத்தில் ஒரு உயிர். அது ஒரு வாயில்லா ஜீவன். அது